ரைட். ஸோ பேசிக்காக வந்து ஏன் வந்து ஒரு சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து என்னுடைய ட்ரைனிங் செஷன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பிளெண்ட் ஆகும்போது தான் அது யூனிக்காக மாறுது. ஒரு ப்ராடக்டோட நன்மைகளை எடுத்து சொல்லும்போது ஒரு ரெக்கார்டட் புக்குலேயோ ஒரு ஹவு டு கைட்லைன்ஸ்லையோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவலையோ இருக்கிறத படித்து சொல்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ப்ராடக்ட் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் அனுபவத்தை உள்ளே சேர்க்கும்போது ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஸ்டோரி டெல்லிங் மெத்தட். கதை சொல்லி ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த ப்ராடக்டை சொல்லக்கூடிய விதத்துலேயே பார்க்குறவங்களுக்கு அந்த பொருள் பிடிச்சி போயிடும், வாங்குவாங்க. அதான ஸ்டோரி டெல்லிங். யூ ஆர் டெல்லிங் யுவர் ஸ்டோரி. யூ ஆர் டெல்லிங் யுவர் ஸ்டோரி. ரைட். ஸோ அது மாதிரி ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மெத்தட். பிளாகிங்கில் கண்டென்ட் எழுதுகிறாங்க இல்லையா, அதுவுமே ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் தான். ஒரு 2 பேர் பார்க்கில் உட்காந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் குழந்தை வந்து இன்னும் நடந்தே பழகலை. ரைட். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக அவங்க நடந்து பழகுவாங்க. அப்போ இவங்க ஆப்போசிட்டுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நிறையா பாசிட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு அம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி உங்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் திங்கிங் தோணுது அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி டெய்லி வந்து என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையான டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு நான் படிச்சுட்டு இருக்கேன், இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அதுக்கான ஒரு கிளாஸோ இல்லை ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கான புக்கோ இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியலோ எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி கடைசியில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஆர்டிக்கலை படித்து முடித்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஓ இது இவ்வளோ பெனிஃபிட் இருக்கான்னு அவங்க ரியலைஸ் பண்ணிடுவாங்க. ரியலைஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, நாமளும் ஏன் புக்கு படிக்க ஆரம்பிக்கக்கூடாது, அப்போ இவ்வளோ புக்ஸ் படித்தா இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு தெரியுது, நம்ம ஏன் புக் படிக்க ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ கீழே கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள், அமேசான் ஆடியபிள் ப்ரோக்ராமில் சைன்அப் பண்ணுங்கள், 10% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய். அப்போ அமேசான் கிண்டிலில் எல்லாமே டிஜிட்டல் புக்ஸ் தானே, அப்போ அதை கூட புக்ஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம்ல. அப்போ அமேசான் கிண்டிலில் அந்த ப்ரோக்ராமில் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாங்குற பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனில் நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும்ல, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். ஸோ ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் பேசிக்கலி. ரைட். ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதனால தான் வந்து என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே மேக்ஸிமம் வந்து நான் ஏன் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ப்ராக்டிக்கலாக பார்த்த அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த சேலஞ்சை நான் எப்படி ரிசால்வ் பண்ணி மேலே வந்தேங்கிறது தானே சொல்லிக் கொடுக்கறதுக்கான எனக்கு தகுதி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போ நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸை பற்றி நம்ம பேசும்போது அவங்கள எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது இல்லை வேறு ஒருத்தவங்களை எக்ஸாம்பிளை எடுத்து நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன சேலஞ்ச் நமக்கு வருது அப்படின்னா, அவங்களுக்கு கிடைச்ச டைப் ஆஃப் சேலஞ்ச் கம்ப்ளீட்லி வேறு. அவங்க வேறு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவருடைய அந்த அந்த ராக்கெட் சயின்ஸாக சம்திங் ஓகே ஏரோநாட்டிக்கல் ரைட். ஸோ அந்த இதுக்குள்ளே வந்து அவர் போக ட்ரை பண்ணும்போது அப்படின்னா, அதுக்கு முன்னால் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. அதில் வந்து ஹி வாஸ் நாட் ரெக்கமெண்டட். ஆக்சுவலி இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் ரிஜெக்டட் செலக்ட்லாம் கிடையாது, ரெக்கமெண்டட் நாட் ரெக்கமெண்டட். அதான் ஏன் ரெக்கமெண்டட் அப்படின்னா, இந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு யூ ஆர் நாட் த பர்ஃபெக்ட் ஃபிட், பட் யூ மைட் பி பெஸ்ட் ஃபிட் ஃபார் வேறு எதுக்காச்சும். கரெக்டு தானே? அன்றைக்கி அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் ஹி வாஸ் நாட் ரெக்கமெண்டட் பிகாஸ் ஹீ இஸ் பெஸ்ட் ஃபிட் ஃபார் டு பி அ முப்படை தளபதி. இல்லை பிரசிடென்ட் ஆகி நீங்கள் 3 படைக்க தளபதி ஆகணுமையா, நீயே இங்கே வந்து சோல்ஜர் ஆகிறன்னு கேட்கறதுக்காக தான் இருந்திருக்கலாம் இல்லையா. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பிளெண்ட் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எனி திங். உங்களுடைய கண்டென்ட்டும் ப்ராடக்ட்டும் யூனிக் ஆகுது. ஏன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கல்ல, உங்களை மாதிரி அதனால் இன்னொருத்தனும் ப்ராப்ளத்தை வச்சு ஓடிட்டு இருக்கான், அவனுக்கு நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கலாம். அப்போ தானே ரிலேட் பண்ண முடியும்.